கத்திரிக்காய் தொக்கு செய்யலாமா. அதுக்கு கத்திரிக்காவை ஒரு 300 கிராம் கத்திரிக்காவை கழுவிட்டு வெட்டி வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். தோல் நல்லா சுருங்குற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கிடுங்க. நல்லா எல்லாத்தையும் வடித்து எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கடுகு போட்டுக்கிடுங்க, சோம்பு போட்டுக்கிடுங்க, 2 கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க, ஒரு 20 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிடுங்க. இதில் 100 கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுங்க. இதையும் நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிடுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கிடுங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கணும். இதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கிடுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிடுங்க. 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான கல் உப்பு போட்டுக்கிடுங்க. போட்டுட்டு கலந்துக்கிடுங்க. இந்த எண்ணெயில் நல்லா தக்காளி வதங்கணும். இது கூட நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுங்க. போட்டு நல்லா கலந்துக்கிடலாம் மசாலாவோட. மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வேகட்டும். கத்திரிக்காய் வெந்துருச்சு. இந்த சமயத்தில் ஒரு சின்ன லெமன் சைஸு புளி கரைச்சி ஊற்றிக்கிடுங்க. ஊற்றிட்டு கலந்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். கலந்துக்கிடுங்க. 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம் பாருங்கள். சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிடுங்க. கலந்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக நல்லா வந்துடுச்சு. இது ஒரு கரண்டி சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க. இது கூட தொட்டுக்கிறதுக்கு ஒரு அப்பளம் வச்சா போதும். டேஸ்ட்டான கத்திரிக்காய் தொக்கு ஈஸியாக செஞ்சாச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.